ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா வந்து தளபதி திடீர்னு வரட்டாரு. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. ரொம்ப வேதனையாக இருக்குது. இருந்தாலும் தலை ஃபேன்ஸு தளபதி படம் பார்க்குறது அவளோட வந்தேன். காலையில் 4 மணிலேருந்து நின்றுங்கிறேன். தளபதி படம் வராதில் எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஏன் விஜய் படத்துக்கு மட்டும் இப்படி வந்து கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுறாங்க? இன்னைக்குன்னு இல்லைங்க, அது எப்போவுமே நடக்கிறது தானே. அது அந்த 9ஆம் தேதின்றது விஜய் செட்டாவில் போடல. இது மாதிரி ஆகஸ்ட் 9 தள்ளி போச்சு. இப்போ தள்ளி போச்சு. திரும்ப வரும், பார்த்துக்கலாம். ஓகே, என்னைக்கு வந்தாலும் நாங்கள் அண்ணா படம் தான். என்னைக்கு வந்தாலும் நாங்கள் அண்ணா படம் தான். தொடர்ந்து விஜய் படங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தடைகள் இருந்துகிட்டே இருக்கு? அவர் வந்து வளர இந்த மாதிரி தடைகள் வரதான் ப்ரோ செய்யும். ஒருத்தரோட வளர்ச்சி வந்து சில பேருக்கு பிடிக்கல. யாருங்க அது? சில பேர் எல்லாரும் தெரிஞ்சதுதான். பராசக்தி இது மாதிரி லாஸ்ட் மீட்ல பண்றாங்க. பராசக்தியா? தீய சக்தி ப்ரோ. அது சென்னையாக இருக்குன்னா அது மேபி அவரோட கேரியரில் நிறைய பார்த்துருப்பாரு. இதுவும் அதில் ஒன்று. ஸோ இதுவும் வந்து அதை கடந்து போவார் தான் என்னோட இது. காரணம் யார் பிரச்சனை பண்ணுறாங்கன்னே தெரியல. அது தளபதி படம்னாலே பிரச்சனை தான் ப்ரோ. தலையாம படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பொங்கல், அவ்வளோதான். ஜனநாயகம் ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகலை. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக லீவ்லாம் போட்டோம் ப்ரோ. ஆஃபீஸில் திடீர்னு ரிலீஸ் ஆகலோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, 7 Green Studios ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஜனநாயகம் தான் இல்லை, லீவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ லேட்டாக ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணால் உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது எக்ஸைட்டட் தான் ப்ரோ. அவர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாரோ அப்போ தான் நமக்கு செலிப்ரேஷன் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கனாலே செலிப்ரேஷன்லாம் பிரமாண்டமாக தான் இருக்குது. ஆல்ரெடி கம்பெனியில் லீவ்லாம் சொல்லிட்டு தான் இருந்தேன். லீவில் அப்ரூவல் வாங்கிட்டானா படம் ரிலீஸ் ஆகலை. சரி, ஏதோ ஒரு படம் பார்க்கலான்னு லீவோ போகிறதா இந்த புதுசாக தேட்டர் திறக்கிறாங்கன்றதே ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். சரி, முதல் படம் எங்கள் ஜனநாயகம் தான் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் போடலை. சரி, ஆனால் சரி படம் வரலாம், ஆனால் அண்ணன் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு லீவோ பார்த்தோம். மொத்தமாக தான் இருக்குது. ஏன்னா வந்தால் தான் எங்களுக்கு பொங்கலே. ஜனநாயகம் வெயிட் பண்ணிட்டுக்கிறோம். ரிலீஸ் ஆகலை. இருந்தாலும் லியோ படம் இன்னைக்கு, அதுவும் ஹவுஸ்ஃபுல்லு. பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய மல்டிப்ளை இது வந்தது மக்களுக்கு நல்ல வரவேற்பு தான். இப்படிலாம் இல்லை சார். இப்போ என்ன சொல்கிறது, எங்கே வாங்கினாலும் தங்கம் தான். அதனால் வந்து விஜய் படம் தான். இன்னைக்கு 10 காலம் தீர்ப்பு. இன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா நாளைக்கு படம் ரிலீஸ். ரொம்ப வேதனையாக இருக்குது. இருந்தாலும் தலை ஃபேன்ஸு தளபதி படம் பார்க்குறது அவளோட வந்தேன். காலையில் 4 மணிலேருந்து நின்றுங்கிறேன். தளபதி படம் வராதில் எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலாங்க. என்னன்னு தெரில. எங்கள் தலைவரை பற்றி என்னென்னா சொல்கிறதுன்னு தெரில. தலைவரை பேசவே தெரில ப்ரோ. ரொம்ப வருத்தம் தான் ப்ரோ. நான்லாம் தலை ஃபேன் ப்ரோ. நான் ஜனநாயகன் வரும் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். சரி, ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ. ஜனநாயகனுக்கு தான் லாஸ்ட் மூவி வேறு. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ ஓகே, இப்போ தான் இது ரிலீஸ் பண்ணுறாங்களே, எப்போ இருந்தாலும் ஓகே தான், பார்த்துக்கலாம். நடக்கிறது தானே, ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அதனால் அவர் பொங்கல்னா பயங்கர இருக்கும்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ண நினச்சாங்க. இப்போ அது முடியலங்கும் போது அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா எப்படி அந்த ஜனநாயகம்? நீ 10:30 மேலே தானே இன்றைக்கி கோர்ட்டில் இது ஆக போகுது. இன்றைக்கி தான் தெரியும் என்னான்ட்டு. இது மாதிரி தான் பார்க்கணும். இல்லை, அது ஒரு விஜய் ரசிகருக்கு வந்து அது ஒரு பின்னாடிவு தான். பின்னாடிவுன்னா என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி படம் வரலையே, தளபதி படம் வரலையே. நிறைய பேர், ஈவன் நான் கூட வந்து அஜித் ரசிகர் தான். இருந்தாலும் நான் விஜய் படத்துக்கோசம் நானும் வெயிட் பண்ணுறேன். பட் ஆனால் வரலை. அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து தளபதியோட லாஸ்ட் டான்ஸ்னு வந்திருந்தோம் நாங்கள். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா வந்து தளபதி திடீர்னு வரட்டாரு. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. சரி, இப்போ வரும்னு பார்த்தா இந்த மாதிரி சென்சார் போர்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கல. அடுத்த தடவை வர கம்பேக் வந்து எங்களுக்கு தமிழ்நாடே அதிரும். அது தமிழ்நாடு இல்லை, சென்ட்ரலுக்கே கேட்கும். அந்த மாதிரி பண்ணோம், கண்டிப்பாக பண்ணோம். கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பண்ணுறாங்க, ஏற்றிட்டு தான். இப்போ லேட்டாக ஜனநாயகம் ரிலீஸ் ஆனால் எப்படி மக்கள் வட்டியில் ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, அது வந்து சப்போர்ட் அதிகம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. மறுபடியும் கடைசி படத்துக்கு இந்த பிரச்சனைனா கண்டிப்பாக இப்படி தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் ப்ரோ. அது வந்து என்னென்னா, நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து லீவ்லாம் சொல்லி வச்சிட்டேன். ஃப்ரைடே நான் இங்கே வரல, அப்படிலாம் சொல்லி வச்சுருந்தேன். ரொம்ப ஐப்போட இருந்தேன் நேற்று நைட்டு வரைக்குமே. சரி, ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சென்சார் வந்து பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக நீ ரிலீஸ் ஆகிடும் அப்படிலாம் பார்த்துட்ருக்கோம். பட் ரொம்ப போஸ்ட்போன் சொல்லும் போது ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் வெளியே இல்லாமல் அப்புறம் சரி வேறு எங்கேயாவது விஜய் படம் போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் சென்னையில் பார்க்குறப்போ இந்த 7 Green சினிமாஸில் தான் லியோவோ மாஸ்டர் ஸ்க்ரீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் சரி வழியே இல்லாமல் கடைசியில் எங்கே போய் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி இன்றைக்கி வந்துடுவோம். பட் ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப
யார் காரணம், யார் பிரச்சனை பண்ணுறாங்கன்னே தெரியல. அது தளபதி படம்னாலே பிரச்சனை தான் ப்ரோ. பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவாங்களா? அது ஏன் இப்படி அவங்களுக்கே தெரிய வேணாமா? இது நாங்கள் தான் பின்னாடி இருக்கோம் அப்படின்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுமே அது அவங்க பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க? தலைவன் படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பொங்கல், அவ்வளோதான். ஷோ ரிலீஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்காக தான் வந்துருக்குது. எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்போயே ஓரளவுக்கு க்ரௌட் நல்லா இருக்குது. 10:15 ஷோ. நான் காலைல 7:30 மணி தான் உட்காந்து நைட்டு தான் பார்த்துக்கணும். நைட்டு டிக்கெட் புக் பண்ணி 7:30 மணிக்கு வந்துட்டோம். 7:30 மணி தான் உட்காந்துக்கிறோம். சரி, ஜனநாயகன் போகலான்னு இருந்திருப்பீங்க, ஆனால் லியோ போகிறீங்க இன்னைக்கு. ஓகே தான், எனக்கு பெஸ்ட் தான். தளபதி பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ லேட்டாக ரிலீஸ் ஆனால் ஜனநாயகனுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கும்? அது நல்லா இருக்கும். ஈவன் பொங்கலுக்கு அப்புறம் வந்தாலும் வந்து ஜனநாயகில் அந்த ஒரு ஹைப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இருக்கும். போஸ்ட் பண்ணாச்சுன்னா இவங்க நம்மளுக்கு இன்னும் hype ஏத்துறாங்க. ஏன் விஜய் படத்துக்கு மட்டும் இப்படி வந்து கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுறாங்க? இன்னைக்குன்னு இல்லைங்க, அது எப்பவுமே நடக்கிறது தானே. அது அந்த 9ஆம் தேதின்றது விஜய் செட் ஆகல போடல. இது மாதிரி ஆகஸ்ட் 9 இப்போ தலைவாசி தள்ளி போச்சு, இப்போ தள்ளி போச்சு. திரும்ப வரும், பார்த்துக்கலாம். ஓகே, என்னைக்கு வந்தாலும் நாங்கள் அண்ணன் படம் தான். இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணலாம் ஐடியா பண்ணி வச்சுருந்தோம். இப்போ படம் வந்து கேஸ் இதனால இந்த செலிப்ரேஷன் நிறுத்தி வச்சுக்கிறோம். என்னைக்கு நாங்கள் அவ்வளோ காத்துனுக்குறோம். இது விஜயோட லாஸ்ட் படங்கிறதுனால பொங்கல் டைமில் செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு தான் பண்ணாங்க. படம் இப்போ தடை வந்துருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பப்ளிக் ஆடியன்ஸ்? அப்புறம் வந்து பப்ளிக் வந்து கண்டிப்பாக வந்து கொந்தளிக்கும் ப்ரோ. ஏன்னா வந்து பொங்கலே வந்து தளபதிக்காக தான் நாங்கள் கொண்டாடுறோம். அதுவே இப்போ வந்து மிஸ் ஆகும்போது வந்து அடுத்த பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரல, அடுத்த சம்மர் தான் வரும். அது எங்களுக்கு பெரிய டிசப்பாயிண்ட் தான். இருந்தாலும் வந்து அந்த சம்மரை நாங்கள் வந்து தளபதி சம்மர் ஆக்கிறோம். பராசக்தி இது மாதிரி லாஸ்ட் மீட்டில் பண்ணுறாங்க. பராசக்தியா தீய சக்தி ப்ரோ. அது ஜனநாயகம் தான் ப்ரோ வெயிட்டிங்கு. ஓகே, ஜனநாயகம் வந்தால் தான். இப்போ லேட்டாக வந்து வெளியிட்டாங்கன்னா உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? அப்பயும் அதே செலிப்ரேஷன் தான் ப்ரோ. செலிப்ரேஷன் மாறாது, என்னைக்குமே ஒரே செலிப்ரேஷன் தான். பராசக்தி போவீங்களா? இப்போ பராசக்தி வந்து நான் ஓப்பனாக பாய்காட் பண்ணுறேன் ப்ரோ. நாங்களே சொல்கிறோம், அண்ணன் தான், தம்பி தான். அந்த டைலாக்லாம் வேணாம். பார்த்துக்குறோம், ஜனநாயகம் பார்த்துக்குறோம், அது வேணா சொல்கிறோம். நான் நியூட்ரல் ஃபேல் தான். எனக்கு பராசக்தியும் பார்க்கணும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எப்போ வந்தாலுமே 2 படத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். தொடர்ந்து விஜய் படங்கள் கொண்டு ஏன் இந்த மாதிரி தடைகள் இருந்துகிட்டே இருக்கு? அவர் வந்து வளர இந்த மாதிரி தடைகள் வரதான் ப்ரோ செய்யும். ஒருத்தரோட வளர்ச்சி வந்து சில பேருக்கு பிடிக்கல. யாருங்க அது? சில பேர் எல்லாரும் தெரிஞ்சது தான், அது ஓப்பனாக சொல்ல வரல. ஆனால் வந்து திடீர்னு வளர்றாங்கள, அது அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டி வச்சது ஒருத்தர் இடிக்க வராரு. அது அவங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் வந்து அதை விட பெரிய கோட்டையாக கட்டிடும். உங்களுக்கே தெரியும் ப்ரோ, நாங்கள் சொல்லி தான் தெரியணும்லாம் இல்லை, உங்களுக்கே தெரியும். நாங்கள் சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு? நம்ம கையில் ஒன்றும் இல்லைல்ல, எல்லாம் யார் பண்ணுறாலும் நமக்கே தெரியும். ஏன் மக்களுக்கு கூட தெரியும். நாளைக்கு பராசக்தி வந்தால் அது எங்கேயுமே போகாது. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல டிக்கெட் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது, எதுவுமே புக்கால. ஆனால் ஜனநாயகன் வந்து ஒரு சட்டத்தை ஓப்பன் பண்ணாங்க, அது எல்லாமே ஃபுல்லாக புக்காச்சு. அந்த மாதிரி பராசக்தி புக்கால. எனக்கு தெரிஞ்சு பராசக்தியோட ஜனநாயகம் தான் ஓடும் வந்தா. ஜனநாயகம் விட்டா பரவாயில்ல சீக்கிரமாக. பிரச்சனையாக இருக்குன்னா அது மேபி அவரோட கேரியரில் நிறைய பார்த்துருப்பாரு. இதுவும் அதில் ஒன்று. ஸோ இதுவும் வந்து அதை கடந்து போவார் தான் என்னோட இது. இதை பற்றி விஜய் எதுவும் பேசவே இல்லையே, அது எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இதை மோஸ்ட்லி வந்து இது பேசாமல் இருக்குது, அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா அவரோட படத்துக்கு அது வெளில எவ்வளோ சீக்கிரம் வருமோ அதுக்கான ஒரு இது. இப்போ தளபதி திட்டம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் கூட இருக்கும், கண்டிப்பாக ஜனநாயகம் சப்போர்ட் பண்ணுறோம். அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். இது வந்து இன்னைக்கு நேற்று பார்க்கல, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காரு. வெற்றி தோல்வியும் சகஜம்தான். ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளோதான். இது வந்து எவ்வளோக்குள்ள தள்ளி போதோ அவ்வளோக்குள்ள வெற்றி அதிகம், அவ்வளோதான். இப்போ இருக்க லியோ படம் வந்து எவ்வளோ ஆச்சு? இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லு தெரியுமா? இனி தான் இந்த தேட்டருக்கு வந்து ரிலீஸு. ஃபஸ்ட் ஷோ 10:15 ஹவுஸ்ஃபுல்லு. அப்போ பார்த்துங்க, அந்த வந்து படம் டிவியில் போட்ட படமே ஹவுஸ்ஃபுல்லுன்னா இது நான் சொல்ல வேணுமா? அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் கூட தளபதிக்கு ரசிக்கிற தொண்டர்லாம் எல்லாருமே நாங்கள் கூட இருந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். தளபதி வந்து கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடையணும், மக்களுக்கு எதனா சேவை செய்யணும். தளபதி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன, ஆல் தி பெஸ்ட். வருவார், பார்த்துக்கலாம். அடுத்த 2026 தளபதி நிச்சயம் முதல்வராக வரணும். அரசியல் நெருக்கடி காரணத்தினால சில அச்சுறுத்தலாம் நடக்குது. யார்? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் இதுக்கு பண்ணி இந்த படத்தை வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாத விடுபட்டால் நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்லுவோம். இருந்தாலும் நாங்கள் அரசியலில் ஒரு கலங்காலம்.